இடஒதுக்கீடு முறைகள் ஏற்பட்ட குளறுபடியால் 245 சிவில் நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான முதன்மை பட்டியலை ரத்து செய்தும் மீண்டும் மறுபடியும் அந்த பட்டியலை வெளியிடுவதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இடஒதுக்கீடு முறையில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக 245 சிவில் நீதிபதிகளுக்கான முதன்மை தேர்வாளர்கள் பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மாற்றுப் பட்டியலை வெளியிட அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதிக மதிப்பெண் பெற்ற பிசி, எம்பிசி பிரிவு மாணவர்களை பொதுப் பிரிவில் சேர்க்கவில்லை என்று தற்போது வழக்கு இது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. சிவில் நீதிபதி தேர்வு பட்டியலில் தற்போது இடஒதுக்கீடு முறையில் குளறுபடி காரணமாக அந்த முதல்படி வெளியிடப்பட்ட பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வெளியிட்டிருக்கின்றது. 245 சிவில் நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான முதன்மை பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. மேலும் 2 வாரங்களில் புதிய பட்டியலை வெளியிட அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பாமல் இடஒதுக்கீடு முறையை தவறாக பின்பற்றப்பட்டுள்ளது என்று மனுதாரர் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த நீதிபதி தேர்வு பட்டியல் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது.